வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போறோம்னா, நேற்று முதலமைச்சராக பதவியேற்ற நம்ம தமிழ்நாட்டு முதல்வர் விஜய் அவர்கள் 3 ஃபைலில் சைன் போட்டிருக்காங்க. அதில் ஒரு ஃபைலு தான் போதைப்பொருள் தடுப்பு படை அப்படின்றது. அந்த போதைப்பொருள் தடுப்பு படையை தமிழ்நாடு ஃபுல்லாக எப்படியெல்லாம் அவங்க எக்ஸிக்யூட் பண்ண போகிறாங்கன்னு ஒரு அறிக்கை ஒன்று விட்டுருக்காங்க. அதை பற்றி தான் இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். மறக்காமல் வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஐடியா ஃபாலோ பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இது பார்த்தீங்கன்னா தமிழ்நாட்டில் இருக்க 37 மாவட்டங்களில் தனித்தனியாக ஒரு டீம் ஒன்று ஃபார்ம் பண்ண போகிறாங்க. 38 மாவட்டம் தான், ஆனால் இவங்க 37ன்னு குறிப்பிட்டிருக்காங்க. அது பிரிண்டிங் மிஸ்டேக்கா இல்லை ஏதோ ஒரு மாவட்டத்தை விட்டுட்டாங்களான்னு தெரியலை. மாவட்டத்துக்கு ஒரு டீம் வந்து ஃபஸ்ட்டு ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அப்புறம் இந்த மாநகராட்சி கார்ப்பரேஷன் சிட்டின்னு சொல்லிட்டு ஒரு 9 சிட்டி முக்கியமான பெரிய மாவட்டங்கள், ஒரு 9 மாவட்டங்கள் எடுத்து அதில் வந்துட்டு எக்ஸ்ட்ரா டீம் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. இந்த ஒரு டீம் இல்லாமல் எக்ஸ்ட்ரா டீம் அந்த மாவட்டத்துக்குலாம் ஃபார்ம் பண்ண போகிறாங்க. அப்படி வந்து ஒரு 9 மாவட்டத்துக்கு சேர்த்து 28 டீம் அதில் ஃபார்ம் பண்ணுறாங்க. கிட்டத்தட்ட ஓவரால் தமிழ்நாட்டில் மட்டும் 65 டீம் வந்து இதுக்காக மட்டும் ஃபார்ம் பண்ண போகுது. இந்த டீம் வந்து என்னென்னலாம் பண்ணணும் அப்படின்னா, போதைப் பொருளை கடத்திட்டு போகிறவங்கள இல்லை விற்பனை பண்ணுறவங்கள இவங்களை கண்காணிக்கிறதுக்கு மட்டுமே இந்த டீம் 65 டீமும் ஃபார்ம் பண்ணி வேலை செய்யணும். அந்த ஒரு செக்டார்களுக்கு மட்டும், அந்த ஒரு துறைக்கு மட்டும் அப்படி இது பண்ணணும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த மாதிரி வீடியோ தெரிஞ்சுக்க மறக்காமல் நம்ம ஐடியை ஃபாலோ பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.